பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் 51ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். இந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மனம் திரும்புதலின் சங்கீதம் என்றும் இந்த சங்கீதத்தை நாம் சொல்லலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற தேவனுடைய மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போன பாதையிலே தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற பொழுது அவர் அறிக்கையிடுகிறதான வார்த்தைகளை தான் இந்த 51ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த பாவத்தின் வேதனையின் மத்தியிலே, அந்த பாவ போராட்டத்தின் மத்தியில கடந்து போய் இந்த பாவத்தினுடைய பின்விளைவுகள் என் வாழ்க்கையில எப்படி இருக்குமோன்னு சொல்லி யோசித்து அந்த இடத்துல தேவனிடத்துல மனம் திரும்பி அவர் கதரை சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல நாமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில நம்ம போய் கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே நம்ம போய் கொண்டிருக்கிறோமானால் நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்ப நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் குடும்பத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய வாழ்க்கையில் கேட்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் நிற்பீங்கன்னா இந்த நாளிலே அதை வாய்க்க செய்கிறதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிறார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறமானால் என்ன மாதிரி காரியத்தினால தேவன் நம்மை சிட்சிக்கிறதற்கு ஒருவேளை சில பாதையை நமக்கு அனுமதித்திருக்கலாம். எல்லா நேரமே தேவன் அப்படிப்பட்ட பாதையை அனுமதிப்பார் என்று சொல்ல முடியாது. நம்மை உடைத்து நொறுக்குவதற்காக சில நேரங்களில் சில பாதைகளை தேவன் அனுமதிக்கலாம். நம்முடைய செய்த சில தவறுகளின் நிமித்தம், அதாவது ஆண்டவர் அப்பப்ப சிட்சித்து நம்மை தேவனுடைய பக்கமாய் திருப்பி கொள்றதுக்கு சில நேரங்களில் சில பாதையை தேவன் அனுமதிப்பார். இல்லை, என்னுடைய பிள்ளைகள் இந்த பாதையில கடந்து போகட்டும், ஏன்னா அவங்க செய்த சில காரியங்கள், அவங்க யாரு, எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தேவன் சில நேரங்கள்ல இப்படிப்பட்டதான பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம போகும்போது நாம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட பாதையிலே நடத்தி கொண்டு இருக்கிறார், ஆனால் இல்ல ஆண்டவர் சில நேரங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் துளிர்விடப்பட வேண்டும், இன்னும் ஆண்டவருக்குள்ள இருக்க விசுவாசம், ஆண்டவருக்குள்ள இருக்க வைராக்கியத்துல நம்ம இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி தேவன் சில நேரங்களில் சில பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதுவும் கடந்து போகும். ஏன்னா இப்படிப்பட்ட எந்த மாதிரி ஒரு பாதையில நம்ம போனாலும் சரி, நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, ஏன்னா இது ஒரு உடைந்த இருதயத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரியான ஒரு காலத்துல ஜெபிக்கிற ஜெபமாக இந்த இடத்துல கொடுக்கப்படவில்லை. ஏன்னா பாவத்தை செய்து அந்த பாவத்தை உணர்ந்தவராக, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு போராட்டத்துல நான் நிக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த பாவத்தின் நிமித்தம், ஏன்னா தேவன் பாவத்துக்கு விரோதமானவர், பாவம் அவருக்கு பிடிக்காத ஒன்று, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறவர் நான் பாவியாக நிற்கிற பொழுது ஒருவேளை என் வாழ்க்கையில இந்த பாவத்து நிமித்தம் என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் வாழ்க்கையில இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையில நிறைந்திருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். நம்ம செய்கிற காரியம் சரியான பாதையா, சரியான காரியமா, இல்ல தவறான காரியம் நமக்கு தெரியாது. ஆனா தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். அப்ப தேவன் நம்ம சில நேரங்களில் ட்ராக் மாதிரி வேற பக்கம் போகும்போது நம்மை திருத்துவதற்காக சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார்.
என் பிள்ளை வேற ட்ராக் மாறிடுச்சு, என்னை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்கு, இப்போ அந்த பிள்ளைய திருப்பி இங்க கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தேவன் அதை நமக்கு உணர்த்துவதற்காக சில பாதைகளை அனுமதிப்பார். அப்படிப்பட்ட பாதையின் மத்தியில தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற தேவனுடைய மனிதர் போய்கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு குமுறல், ஒரு கதறுதலின் சத்தம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பாவங்கள் நம்முடைய மேற்கொள்ளும்படி சூழ்நிலைகள் இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், ஒருவேளை நான் செய்கிற சில காரியங்கள் நிமித்தம், சில பாவத்து நிமித்தம், இல்லை என்னுடைய தவறான சில காரியங்கள் நிமித்தமாக ஒருவேளை எலும்புகள் நொறுக்கப்படுகிறதை போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே நாம் போய்கொண்டிருப்போமானால், இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் கேட்கும்படி எனக்கு செய்யுங்க. இன்னைக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து என்னை முற்றிலுமா உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு என்ன பாவம் இருக்கிறதோ ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய தாசர் ஜெபிக்கிற ஜெபத்தை போல எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்கப்பா. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய தாசர் சொல்லுகிற வார்த்தையை போலவே உங்க சமூகத்துல இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள், சாபங்கள், குற்றங்கள், குறைகள் இருக்குமானால் ஒரு விஷயம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்க கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நிறைவாக தங்கி இருக்கட்டும். உங்கள் பிள்ளைங்களை இப்பொழுது பாவத்திலிருந்து மனம் திரும்பி உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. அவர்களை நீர் கட்டி அணைத்து கொண்டு உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.